28,000 ரூபாய்க்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அந்த எம்ப்ளாயரை ப்ராசிக்யூட் பண்ணலாம். மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி கொடுக்கல அப்படின்னா அந்த எம்ப்ளாயரை ப்ராசிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு இந்த சட்டம் இந்த குழு தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனா இவங்க என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா, 18,000 ரூபா, 23,000 ரூபா. டாப் லெவலில் இருக்கீங்களே 28 வரல. ஆனால் யாருக்கு 28 கொடுக்கணும்ல? மினிமம் வேஜஸ் ஆக்டில் கணினி இயக்குபவர்களுக்கு 28,000 கொடுக்கணும். கணக்காளர்களுக்கு அதோட கூட சட்டத்தை மீறி ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இதை கண்டிக்கிற வகையில் தான் இந்த பிரிவில் 6 பட்டங்கள் நடக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா the wages is paid on a monthly basis. சொன்ன மாதிரி தெளிவா இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கைக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு மாதிரி இந்த சட்டம் இருக்கு. the wages is paid on monthly wages. It should be paid by the 7th day of the succeeding month. It should be paid the succeeding month of 7th. 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் கொடுக்கணும். அப்ப சம்பளம் கொடுக்க தவறினால் அந்த எம்ப்ளாயரை ப்ராசிக்யூட் பண்ணலாம்னு சொல்றான். அந்த எம்ப்ளாயரை தண்டிக்கணும்னு சொல்றான். யாரா இருக்கட்டும் 20 பேருக்கு மேற்பட்டு பணியாற்றுகிற எந்த நிறுவனமும் இந்த சட்டத்தில் தான் சொல்லுது. அரசை பற்றி சொல்லல. அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் சரி, 20 பேருக்கு மேல வேலை செஞ்சா அவங்களுக்கு சக்சடிங் மந்த்ல 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் கொடுக்குறோம். ஆனா உங்களுக்கு என்னைக்கு கொடுக்குறாங்க? 20ஆம் தேதி கொடுக்குறாங்க, 25ஆம் தேதி கொடுக்குறாங்க. என்னமா இந்த தினக்கூலி ஊழியர்கள் கொடுப்பா பார்த்தீங்களா? விவசாய தொழிலாளிகள்லாம் வந்து அரசு நிறுவனம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறத நான் வந்து சட்டப்பூர்வமா சொல்றேன். சார 7ஆம் நான் வந்து ஒப்புக்கு சொல்லலை. அது பார்த்தீங்கன்னா prohibition of discrimination on the ground of gender in respect of wages and conditions of employment. இதுல பெண் தொழிலாளி ஆண் தொழிலாளி பாகுபாடு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். சொல்றோம் சேம் ஒர்க் ஆன் சிமிலர் நேச்சர். ஒரே வேலை செய்கிறவர்களுக்கு இப்ப சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் ஜூனியர் கணினி மேற்பார்வையாளர்கள், கணினி கணக்காளர்கள், கணினி இயக்குபவர்கள் ஆகிய 300 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிடங்குகளில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய கிடங்கு, அலுவலகங்கள், நவனி அரிசி ஆலைகள் போன்ற அனைத்து இடங்களிலும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 17 ஆண்டு காலமாக பணியாற்றுகிற அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் எப்படி வழங்கப்படுகிறது என்றால் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து தான் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் அது எப்படி என்றால் எல்காட் நிறுவனத்துக்கு அந்த பணத்தை அளித்து அந்த எல்காட் நிறுவனம் தனியார் கம்பெனி கணினி கம்பெனிக்கு கொடுத்து ஆக கைமாறுகிறது. பிஎன்சிஎஸ்லேருந்து எல்காட் போகுது, எல்காட்லேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகுது. அந்த வேறு நிறுவனம் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. சிட்பா போகுது, சிட்பாலேருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சிட்பாங்கிறது பிரைவேட் கம்பெனி. ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனம் இது போன்ற எந்த ஒரு 40 பொதுத்துறை நிறுவனம் எந்த நிறுவனத்திலையும் இதை போல் இல்லை, நிலைமை இல்லை. ஒன்று கேஷுவல் லேபர் எடுத்துக்குவாங்க, இல்லை பர்மனன்ட் எம்ப்ளாய் எடுத்துக்குவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்க. குறைந்தபட்ச சம்பளமும் கொடுக்கப்படலை, மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி கொடுக்கப்படல, நேரடியாக சம்பளம் கொடுக்கப்படல, அவருக்கு எந்த சலுகையும் கிடையாது. வேலை நேரம் என்ன அது இல்லை. அதே போல் பெண்களுக்கு பிரசவ கால விடுப்பா இல்லை, இயல் கிடையாது, சியல் கிடையாது, மருத்துவ விடுப்பு கிடையாது. இது ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலையில் இன்னைக்கு இருந்துட்டு இதனை கண்டித்து பல்வேறு வகையில் அவங்க வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்பு தமிழக முதல்வருக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு மனு கொடுத்தோம். இதுவரை எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே போல் நிர்வாகத்துக்கு கொடுத்தோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. சம்பள உயர்வு கேட்டு அந்த சம்பள உயர்வு கொடுக்கறதுக்கு கூட அந்த நிர்வாகம் 3 மாத காலமாக போர்டில் வைக்கிறோம்னாங்க. கடைசியில் போர்டில் வைக்க வேண்டாம், எம்டிக்கு அதிகாரம் இருக்குது, நானே கொடுத்துருவேன். இதுவரை அது கொடுத்த பாடு இல்லை.
அட்லீஸ்ட் சம்பளம் உயரும். ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க, எம்எஸ்சி பிஇ இது குறைஞ்ச படித்தவங்க இல்லை. இந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 13,000, 19,000, 23,000 இதுதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது எந்த நாட்டிலையுமே இல்லை. குறைந்தபட்ச சட்டத்தின் கீழ் கூட வரல. அப்படி குறைந்தபட்ச சட்டத்தின் கீழ் வரணும்னா 28,000 ரூபாய் மினிமம் வந்து கணினி இயக்குபவர்கள் கொடுக்கணும். அதற்கு மேலே கணக்காயருக்கு கொடுக்கணும். அதற்கு மேலே சூப்பர்வைசருக்கு கொடுக்கணும். இது கண்டித்து தான் இன்னைக்கு பெருந்திரு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய தொழிற்சங்கங்கள், ஐஎன்டிசி தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கம், ஏடிஎம்எஸ் தொழிற்சங்கம், பிஎம்கே தொழிற்சங்கம் போன்ற அனைத்து பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. நாங்கள் வந்து அவரை வந்து உத்வேகப்படுத்துகிற வகையில், அவர்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறுகிற வகையில் நாங்கள்லாம் இங்கே வருகை தந்து இங்கே சிறப்புரையாற்றி இருக்கிறோம். இந்த தொழிலாளருக்கு எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஏன்னா 17 ஆண்டு காலமாக பணியாற்றுகிறவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படை என்பது கிடையாது. ஆகையால் இந்த பணியாளருக்கு நேரடியாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், த பிரின்சிபல் எம்ப்ளாயர், ஏஎன்சி இஸ் த பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து சம்பளம் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இளவரி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஐஎன்டிசி, பொதுச் செயலாளர் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஐஎன்டிசி.